புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா, ஏழைகள் நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவது எதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. அப்படி இல்ல, அதாவது இப்போ ஒரு சாங் நீ முழுசா எடுத்துக்கிட்டா அந்த சாங்ல முக்கியமா படியா வைகை யமுனை காவேரி ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓகே, புத்தன் இயேசு. இப்ப ஒரு சாங்னு எடுத்துக்கிட்டோன்னு வைய, அந்த சாங்ல ஏகப்பட்ட பொருள் அடங்கியிருக்கு. இப்போ அந்த சாங்ல புத்தன் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? இயேசு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? காந்தி பிறந்தது. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பூமியில் எதற்காக. இப்ப இந்த 4 கேரக்டருமே பார்த்தா உலக புகழ்பெற்ற கேரக்டர்ஸ். யார் யாரெல்லாம்? புத்தர், இயேசு, காந்தி. இதெல்லாம் சாதாரணமானவங்க இல்ல, மிகப்பெரிய சரித்திரங்கள் இருக்கு. அது என்ன சரித்திரம் அப்படின்னா வெரி சிம்பிள். இப்ப புத்தர் இருக்காங்க, இயேசுநாதர் இருக்காங்க, காந்தி இருக்காங்க. ஒரு வார்த்தையில அவங்க கதையை முடிச்சிட முடியுமா? இல்ல. இப்போ நான் சொல்றேன் பாரு, அதே பாடல் தான் பாரு. இப்படி ஒரு கேள்விக்குறி மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் தரப்போறேன் நான் பாரு. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? அந்த இடத்துல அது வரணும். உங்ககிட்ட அது இல்ல. மறுபடியும் பாரு. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா, ஏழை நமக்காக. அப்போ அந்த இடத்துல கேள்வி இருக்கு, பதில் இருக்கு, எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு 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 செயலையும் அதுக்கு பேக்ல, அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. அப்போ அந்த கதைகளை பாடலா சொல்லும் பொழுது அதுக்கு நாம கவுண்டிங் 4 சொல்லலாம், 8 4ல் வரும், 8ல் வரும், 16ல் வரும். அப்படிதான். இப்போ நான் பாடுறேன் பாரு. இப்போ எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை, வலிக்குது. இருந்தாலும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்றேன். இந்த பாரு, அந்த பாட்டு கூட என்கிட்ட ப்ளீஸ். ஓகே. ஏன்னா அந்த வரிகள் எனக்கு சரியா தெரியலையா, அதனால எங்க இருக்கிறது தானே. இப்ப பாரு, என்ன பாரு. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக?